தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தி இருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இச்செய்தி கிடைத்தவுடன் உணர்ச்சி புலமாக பீரிட்டு கிளம்பி மாநிலமெங்கும் அனல் பறக்கும் ஆவேச போராட்டத்தை நடத்திய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், அப்போராட்டங்களில் தன்னெழுச்சியாக திரண்ட மக்கள், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கண்டன குரல் எழுப்பிய திமுக மற்றும் தோழமை கட்சியின் எம்பிக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த செயற்குழு தனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது. ஜனநாயகத்தின் திருக்கோவிலான நாடாளுமன்றத்தில் நாட்டின் உள்துறை அமைச்சரை இப்படி அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசி அருவருக்கத்தக்க அநாகரிக அரசியலை அரங்கேற்றி இருப்பது பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாஜக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள மீளா தலைமுறை. எவரும் ஏற்க முடியாத, எந்த காலத்திலும் நடைபெற்றில்லாத ஒரு உள்துறை அமைச்சரின் பேச்சை திசை திருப்ப நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாஜக நடத்தும் நாடகங்கள் அதைவிட கேலி கூத்தானது என தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருவார்கள். தீர்மானம் 2. பெஞ்சல் புயலில் முன்கள வீரராக நின்று மக்களை காப்பாற்றிய கழக தலைவர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டிய ஒன்றிய அரசின் நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்காமல் வஞ்சிக்கும் பாஜக அரசை இந்த செயற்குழு கடுமையாக கண்டிப்பதுடன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாநில உரிமைகளை கல்வித்துறையிலும் பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் எதேச்சாதிகார போக்கிற்கு இந்த செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு கேட்கும். தீர்மானம் 7. வைக்கம் நூற்றாண்டு விழா. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதி பாகுபாடுபட்ட கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டும் வாழ்த்தும். சமூக நீதிக்கும் தமிழ் மொழிக்கும் திராவிட மாடல் அரசு தொய்வின்றி தொண்டாற்றி வருகிறது. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது என்று கடுமையாக எதிர்த்து பிரதமருக்கும் அந்த துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ள திராவிட மாடல் அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத அனைத்து கைவினைகளையும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதற்கும் வைக்கம் நூற்றாண்டு நிறைவு விழாவை தந்தை பெரியார் முன்னின்று போராடிய வைக்கத்தில் கேரள மாநில முதலமைச்சர் அவர்களுடன் கொண்டாடி தந்தை பெரியாருக்கு அங்கே புதுப்பிக்கப்பட்ட நினைவகம், நூலகம், கம்பீரமான சிலை என முப்பெரும் சாதனை சின்னங்களை வைக்கத்தில் நிறுவி தமிழ்நாட்டின் சமூக நீதி சுடரை வைக்கத்திற்கு கொண்டு சென்று அங்கே மாபெரும் விழா எடுத்து தந்தை பெரியாரின் புகழ்பாடி இரு மாநிலங்களுக்கு இடையில் உள்ள முல்லை பெரியாறு அணை உள்ளிட்ட நதிநீர் மற்றும் குடிநீர் திட்டங்கள் குறித்தும் ஆக்கப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பியிருப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செயற்குழு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. இதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் 8. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம். இந்தியாவின் தொடக்கமான குமரிமுனையில் 133 அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலையினை புத்தாயிரம்